ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் கூட மறுபடியுமாக உங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்கிறதற்கு கர்த்தர் கொடுத்ததான இந்த நல்ல தருணத்திற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரத்திலும் கூட நாம் கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். இந்த உலகத்தில் எல்லா ஜனங்களும் தேவனை தேட வேண்டும் என்று சொல்லி ஏதேதோ விதமான காரியங்களில் எல்லாம் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அநேக ஜனங்கள் ஒரு தேசத்திலிருந்து மறு தேசத்திற்கு கடந்து சென்று தேவனை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அநேக ஜனங்கள் இன்னும் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு கடந்து சென்றால் தேவர்களை பார்க்கலாம் என்று சொல்லி அநேக விதமான முயற்சிகளையும் ஈடுபாடுகளிலும் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். இன்றைக்கு ஆண்டவரை ஆராதிக்கிறதான நீங்களும் நானும் நம்முடைய தேவனை எந்த அளவிற்கு புரிந்து வைத்திருக்கிறோம், எந்த அளவிற்கு நாம் அவரை தேடுகிறவர்களாக இருக்கிறோம். கடந்த நாளிலே நாம் எலியா தீர்க்கதரிசியுடையதான வாழ்க்கையிலிருந்து ஒரு சில பாடங்களை நாம் கற்றுக்கொண்டோம். எலியா தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தைகளை தைரியத்தோடு கூட அவர் பிரசித்தம் பண்ணினவராக இருந்தார். நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தைகளை தைரியமாக பேசும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எலியா தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நடந்தவராக காணப்பட்டார். தேவ வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? எலியா தீர்க்கதரிசி தேவனை முழு மனதோடு கூட விசுவாசித்து நம்பினதான ஒரு மனிதராக இருந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனை விசுவாசிக்கிறதான ஒரு அனுபவம் இருக்கிறதா? இன்றைக்கு காலை வேளையிலே இதை தொடர்ந்து மீதம் இருக்கிறதான காரியங்களை நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். கர்த்தரே தெய்வம் என்கிறதான தலைப்பிலே 1 ராஜாக்கள் 18-19 அதிகாரத்திலிருந்தும் ஒரு சில காரியங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். உங்களுடைய வேதத்தை 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தின் நேராக திறந்து கொள்ளுங்கள். வசனம் 21 39 வரைக்கும் நாம் படித்து தியானிக்க போகிறோம். ஒரு சில வசனங்களை நான் உங்கள் மத்தியிலே படிக்க விரும்புகிறேன். வசனம் 21. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கு வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லாமல் இருந்தார்கள். வசனம் 36. அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்தது. வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். நாம் இப்போது படித்ததான இந்த வசனத்தினுடையதான பின்னணியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். எலியா தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே அப்போது இஸ்ரவேலை ஆண்டு கொண்டிருந்ததான ஆகாப் ராஜாபிலத்திலே கடந்து சென்று, நான் சொல்லுகிறது வரையிலும் இந்த தேசத்திலே மழை பெய்யாது என்று சொல்லுகிறார். இப்போது 18வது அதிகாரத்தில் வருகிறதான போது மறுபடியுமாக கர்த்தருடைய வார்த்தை எலியா தீர்க்கதரிசிக்கு உண்டாகி, அந்த தேசத்திலே பயங்கரமான பஞ்சம் சென்று கொண்டிருக்கிறது, பலவிதமான பற்றாக்குறைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்டதான சூழலிலே எலியா தீர்க்கதரிசி ஆகாப் ராஜாவிடத்தில் கடந்து சென்று மழை பெய்ய போகிறது என்கிறதான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இந்த சூழ்நிலையிலே எலியா தீர்க்கதரிசி ஆகாவை காணும்படியாக ஆகாவுடையதான அரண்மனைக்கு கடந்து செல்லுகிறார். அரண்மனைக்கு கடந்து செல்லுகிறதான வழியிலே ஒபதியா என்கிறதான அரண்மனை வேலைக்காரர் ஒரு மனிதரை பார்க்கிறார். இந்த ஒபதியா யார் என்று சொன்னால் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறதான ஒரு மனிதர். இந்த ஒபதியா ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகவும் இவர் காணப்படுகிறார். ஒபதியா எலியாவை பார்த்த மாத்திரத்திலே எலியாவின் பாதத்திற்கு விழுந்து அவனை வணங்கி எலியாவினிடத்திலே இந்த தேவ தீர்க்கதரிசி, அதாவது கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு நடந்ததான எல்லா கொடுமைகளையும் சொல்லுகிறார். ஆகாபுடையதான மனைவியாகிய எசபேல் எல்லா தேவ கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளையும் கொன்று போட்டாள் என்றும், அவள் கொல்லுகிறதான அந்த காலகட்டத்திலே ஒரு 100 தீர்க்கதரிசிகளை நான் ஒழித்து வைத்திருந்தேன் என்றும் எல்லா சூழ்நிலைகளையும் இந்த ஒபதியா தீர்க்கதரிசி எலியா தீர்க்கதரிசிக்கு எடுத்து சொல்லுகிறார். இதை கேட்ட மாத்திரத்திலே எலியாவுக்கு சற்று கோபம் வருகிறது. ஆனாலும் அதெல்லாமே அடக்கி வைத்து ராஜாவிடத்தில் பேசி,
இப்போது கார்மேல் என்கிறதான ஒரு பர்வதத்திலே கடந்து வருகிறார்கள். இப்போது கார்மேல் பர்வதத்திலே கடந்து வந்ததான போது ஆகாப் ராஜாவுக்கும் எலியா தீர்க்கதரிசியுமான அந்த உரையாடல்கள் நடக்கிறது. ஆகாப் தீர்க்கதரிசி எலியாவை பார்த்ததான போது சொல்லுகிறார், நீ தான் இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவனா என்று சொல்லி. ஆனால் எலியா தீர்க்கதரிசி ஆகாபை பார்த்து, நான் அல்ல, அது நீயே என்று சொல்லுகிறார். இப்போது இவர்கள் கார்மேல் என்கிறதான பர்வதத்திலே கடந்து வருகிறார்கள். கார்மேல் பர்வதத்திலே கடந்து வந்து இவர்கள் பாகாலை வழிபடுகிறதான தீர்க்கதரிசிகள் ஆகாபிடத்திலே காணப்படுகிறார்கள். இந்த ஆகாப் ஆண்டு கொண்டிருந்ததான காலத்திலே ஜனங்கள் பாகாலை வழிபட ஆரம்பிக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பாகாலை வழிபடும்படியாக உந்தி தள்ளப்பட்டதான ஜனங்கள். இப்போது இந்த பாகாலுடையதான ஆராதனை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு செக்ஸுவல் ரீதியான ஒரு ஆராதனையாக காணப்படுகிறது. பாகாலுக்கு ஊழியம் செய்கிறதான ஜனங்கள், ஆசாரியர்கள், பெண்களோ ஆண்களோ தங்களுடைய தேவனாகிய பாகாலை அவர்கள் பிரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் தங்களுக்குள்ளதாக அந்த செக்ஷுவல் ரீதியான ஒரு உறவை வைத்துக்கொள்ள வேண்டும். அப்படி வைத்துக் கொள்ளுகிறதான போது தேசத்திலே ஒருவேளை பஞ்சங்கள் இருந்தாலோ பட்டினிகள் இருந்தாலோ தன்னுடைய தேவன் அதன் மீது பிரியப்பட்டு அந்த சூழ்நிலைகளை எல்லாம் அவர் மாற்றுவார் என்கிறதான ஒரு நம்பிக்கை இந்த பாகாலை தொழுதான ஜனங்களிடத்திலே காணப்பட்டது. இந்த விதமான சூழ்நிலையிலே எலியா தீர்க்கதரிசி ஆகாபை பார்த்து, உங்களிடத்தில் இருக்கிறதான தீர்க்கதரிசிகளை கொண்டு வாருங்கள், ஒரு 150 தீர்க்கதரிசிகளையும் எசபேலிடத்திலே இருக்கிறதான ஒரு 400 தீர்க்கதரிசிகளையும் கொண்டு வாருங்கள், நானும் இங்கே இருக்கிறேன், அவர்கள் பாகாலை வழிபடட்டும், நானும் கர்த்தராகிய தேவனை வழிபடுகிறேன், யார் சத்தத்தை கேட்பார் என்று பார்க்கலாம் என்கிறதான ஒரு சவாலை எலியா தீர்க்கதரிசி இவர்களிடத்திலே வைக்கிறார். இந்த பாகாலுடையதான தீர்க்கதரிசிகள் கடந்து வருகிறார்கள், எலியாவும் இருக்கிறார். எலியா இவர்களை பார்த்து, ஒரு 2 காளைகளை கொண்டு வாருங்கள், பலியிடுகிறதற்கான எல்லா விதமான செயல்களையும் ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். எல்லாமே ஆயத்தமாக இருக்கிறது. எலியா பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை பார்த்து, நீங்கள் அதிகமான தீர்க்கதரிசிகள் இருக்கிறீர்கள், நீங்கள் முதலாவது உங்களுடைய தேவனாகிய பாகாலை நோக்கி கூப்பிடுங்கள். உங்களுடைய தேவனாகிய பாகால் உத்தரவு கொடுத்து இந்த இடத்திலே இந்த பலி இடுகிறதான இந்த வேளையிலே அக்னியை வர பண்ணுகிறானே என்று சொன்னால் அவனே தேவன், இல்லை என்று சொன்னால் நான் சொல்லுகிறபடி நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லி எலியா சொல்லுகிறார். அந்த சூழ்நிலையின் பிரகாரமாக இப்போது பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் வழிபட ஆரம்பிக்கிறார்கள். பாகாலை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறார்கள். காலையிலிருந்து மதியானம் வரையிலும் கூப்பிடுகிறார்கள். பாகாலிடமிருந்து எந்த விதமான ஒரு தகவல்களும் வரவில்லை. இப்போது எலியா இவர்களை பார்த்து சிரிக்கிறவராகவும் கேலி செய்கிறவராகவும் இருக்கிறார். எப்படி கேலி செய்கிறார் என்று சொன்னால், உங்களுடையதான தேவன் ஒருவேளை தேவனாக இருக்கிறபடியினால் அவன் ஒருவேளை தியானத்தில் இருப்பான், அல்லது அவன் தூங்கி கொண்டிருக்கலாம், அல்லது அவனுடைய எங்கேயாவது பயணம் செய்து கொண்டிருப்பான், அல்லது அவன் பயங்கரமான வேலையிலே அவன் காணப்படுவான். எனவே நீங்கள் அவனை இன்னும் சத்தமாக கூப்பிடுங்கள், ஒருவேளை தூங்கி இருந்தால் எழும்பி வருவான் என்று சொல்லுகிறார். இந்த பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் அப்படியே செய்கிறார்கள். உரத்த சத்தமாக கூப்பிடுகிறார்கள், எந்த பதிலும் வரவில்லை. இந்த பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் தங்களை காயப்படுத்தி தங்களை கடினப்படுத்தி கொண்டு பாகாலை கூப்பிடுகிறார்கள். ஆனாலும் எந்த விதமான ஒரு பதிலும் வரவில்லை. இப்போது எலியா தீர்க்கதரிசி இவர்களை தங்களிடத்திலே வர வைக்கிறார். தங்களிடத்திலே வர வைத்து எலியா என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், வசனம் 30, அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவர் செப்பனிட்டு, 36வது வசனம், அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் ஒருவரே தேவன், நான் உம்முடைய ஊழியக்காரன் என்று இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தராகிய நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படி என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்தது. வாய்க்கால் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். எலியா தேவனை நோக்கி அழைத்ததான மாத்திரத்திலே தேவன் பதில் கொடுத்தவராக காணப்படுகிறார். தேவன் பதில் கொடுத்து அக்கினி இறங்கி வந்ததாக காணப்படுகிறது. இப்போது நாம் கற்றுக்கொள்ளுகிறதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், எலியாவுடையதான வாழ்க்கையிலே தான் ஆராதிக்கிறதான தேவன் ஒருவரே தேவன், தான் ஆராதிக்கிறதான தேவன் ஒருவரே உண்மையான தேவன் என்கிறதை
எலியா இந்த ஜனங்கள் எல்லாரும் அறியும்படியாக அது நிரூபிக்கிறதை நாம் இதிலே பார்க்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதா அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிறதான இந்த தேவன் அவர் உண்மையான தேவனாக காணப்படுகிறார். ஒருவேளை பாகால்களை கும்பிடுகிறதற்கு அநேகமான தீர்க்கதரிசிகள் இருந்து அழைத்திருக்கலாம், ஆனால் எந்த விதமான பதிலும் வரவில்லை. ஆனால் தேவனை ஆராதிக்கும்படியாக தேவனிடத்திலிருந்து பதிலை வேண்டிக் கொள்ளும் வண்ணமாக எலியா என்கிறதான ஒரே தீர்க்கதரிசி தேவனை நோக்கி அழைத்ததான மாத்திரத்திலே தேவன் அவருடைய சத்தத்தை கேட்டு பதிலை கொடுத்தவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய தேவன் ஒருவரே அவர் தேவனாக காணப்படுகிறார். நம்முடைய தேவன் மாத்திரம் அவர் உயர்ந்தவராக காணப்படுகிறார். ஏனென்று சொன்னால் நம் ஆராதிக்கிறதான தேவன் அவர் மிகவும் உயர்ந்தவர். சங்கீதக்காரனாகிய தாவீது தேவனுடையதான மகத்துவத்தை அநேக இடங்களிலே அவர் அறிந்து கொண்டவனாக காணப்படுகிறார். சங்கீதம் 145:3 சொல்லுகிறது, கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதது. சங்கீதம் 152, அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள், மாட்சிமை பொருந்தி அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். ஏசாயா 40:26, உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார், அவர் அவைகளின் சேனையை இலக்க திட்டமாக புறப்பட பண்ணி அவைகளெல்லாம் பேர் பெயராக அழைத்திருக்கிறவராமே, அவருடைய மகாபலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. ஆம், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதன் அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவன் ஒருவரே தேவன், நம்முடைய தேவன் ஒருவரே உயர்ந்தவராக இருக்கிறார். இந்த தேவன் சகலவற்றையும் சிருஷ்டித்த தேவனாக காணப்படுகிறார். இந்த தேவன் சகலவற்றையும் ஆளுகிறதான தேவனாக இவர் காணப்படுகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 8:1 சங்கீதக்காரன் மறுபடியும் சொல்லுகிறார், என் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது, உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிறதான தேவன் அவர் பெரியவராக இருக்கிறார், அவர் உயர்ந்த தேவனாக காணப்படுகிறார். சங்கீதக்காரன் மிக தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியுமா? 93வது சங்கீதத்திலே நாம் அதை படிக்கும்போது மிகவும் தெளிவாக கர்த்தருடைய மகத்துவங்களை எவைகளெல்லாம் விடவும் அவர் உயர்ந்தவர், வல்லமையானவர் என்கிறதை சங்கீதக்காரர் சொல்லுகிறார். சங்கீதம் 93:3-4 சொல்லுகிறது, கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின, திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்தில் வல்லமையுள்ள தேவனாக காணப்படுகிறார் என்று சொல்லி தேவன் அவர் மிகவும் உயர்ந்தவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழிநடத்தி கொண்டதான போது அவர்கள் அநேக விதமான மலைகளையும் பர்வதங்களையும் கடல்களையும் தாண்ட வேண்டியதாக இருந்தது. சிவந்த சமுத்திரத்தை கடக்கிறதான போது தேவன் அதிசயமான முறையிலே அவர்களை வழிநடத்தினார். ஆனால் அவர்கள் அக்கறை கடந்ததுக்கு அப்புறமாக திரும்பி பார்க்கிறார்கள். திரும்பி பார்த்ததான போது பார்வோனும் அவருடைய சேனைகளும் துரத்தி கொண்டு வருகிறார்கள். இதை பார்த்தபோது அவர்கள் பயப்படுகிறார்கள். ஆனால் மோசே இடத்திலே மறுபடியும் கோலை தேவன் நீட்ட சொல்லுகிறார். மறுபடியும் சிவந்த சமுத்திரம் ஒன்றாக இணைகிறது. இணைந்ததான போது பார்வோனுடைய சேனைகள் எல்லாம் மாண்டு போகிறார்கள். அதை பார்த்ததான போது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை மறுபடியும் பாடுகிறார்கள், துதிக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறதை பாருங்கள். யாத்திரையாகமம் 15வது அதிகாரம் வசனம் 11, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களில் செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? ஆம், நம்முடைய தேவனுக்கு நிகரானவர் யாருமே கிடையாது. நம்முடைய தேவனுக்கு ஒப்பானவர்கள் யாருமே கிடையாது. இந்த வானத்திலும் பூமியிலும் அவருக்கு நிகரானவர்கள் யாருமே கிடையாது. சர்வ சேனைகளின் தன்னுடைய வார்த்தையினாலே உருவாக்கினதான தேவன் அவர் மகத்துவம் உள்ளவரும் பராக்கிரமம் உள்ளவரும் அவர் உயர்ந்தவரும் அவர் சேனைகளின் கர்த்தருமாக இருக்கிறார். இவரை போல வேறொரு தேவன் இந்த உலகத்திலே காணப்படுகிறது இல்லை. அருமையான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே கடல் அலைகளே போன்றதான பிரச்சனைகள் சூழ்ந்து வரலாம், மலைகளை போன்றதான பிரச்சனைகள் உங்களுக்கு எதிராக கடந்து வரலாம். இவைகளை பார்த்து நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. மாறாக அந்த தேவன் மீது நாம் சார்ந்து இருக்க வேண்டியது அவசியம். ஏனென்று சொன்னால் அவர் மாத்திரமே பெரியவர், அவர் மாத்திரமே எல்லாவற்றிற்கும் மேலானவராக காணப்படுகிறார். உங்களுக்கு இந்த எலியா தீர்க்கதரிசியை போன்றதான ஒரு உறுதிப்பாடு காணப்படுகிறதா? என்னுடைய தேவன் மாத்திரமே தேவன், கர்த்தர் ஒருவரே தேவன், அவரை போல வேறொரு தேவன் இல்லை என்று சொல்லி எலியா தீர்க்கதரிசி இந்த தேவனுடையதான தான் ஆராதிக்கிறதான தேவன்தான் உண்மையான தேவன் என்கிறதை அவர் எந்த சூழ்நிலையிலும் அவர் நிரூபிக்கிறதற்கு ஆயத்தமாக இருந்தார். கடைசியாக நாம் கற்றுக்கொள்ளுகிறதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த எலியா தீர்க்கதரிசி தேவனை
தேடினவராக காணப்படுகிறார். எலியா தீர்க்கதரிசி தேவனை தேடுகிறவராக இருக்கிறார். இப்போது இந்த கார்மேல் பர்வதத்திலே அற்புதம் நடைபெறுகிறது, அதிசயம் நடைபெறுகிறது. இதற்கு அப்புறமாக இந்த எலியா தீர்க்கதரிசி அந்த பாகால்களின் எல்லா தீர்க்கதரிசிகளையும் அவர் கொண்டு போடுகிறார். கொண்டு போடுகிறதான இந்த சூழ்நிலை ஆகாபுடையதான மனைவியாக எசபேலுக்கு மிகவும் கோபத்தை உண்டாக்குகிறது. 19 அதிகாரத்திலே கடந்து வருகிறதான போது எலியாவுக்கு செய்தி வருகிறது, இந்த எசபேல் எலியாவை கொண்டு போட வேண்டும் என்று திட்டம் திட்டுகிறார். இப்போது இந்த எலியா தீர்க்கதரிசி ஓட ஆரம்பிக்கிறார். அங்கு ஒரு சூரை செடியின் நிழலிலே அவர் படுத்து தூங்கிக் கொண்டு அவர் தேவனை நோக்கி கூப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும். அவர் சொல்லுகிறார் பாருங்கள், 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் வசனம் 4. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லுகிறார். தேவனுக்கென்று மிகவும் வைராக்கியமாக செயல்பட்டதான ஒரு ஊழியக்காரர், தேவனுடைய வார்த்தைகளை தைரியமாக எடுத்துரைத்ததான ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய வார்த்தையை முழுமையாக நம்பி தேவனுடைய வார்த்தையை முழுமையாக கீழ்ப்படிந்து தன்னுடைய தேவன் ஒருவரே தேவன் என்று அறிக்கையிட்டு உறுதிப்பாடோடு இருந்ததான ஒரு தீர்க்கதரிசி இந்த எலியா தீர்க்கதரிசி. இப்போது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு அழிவிற்கு நேரான, இவன் சாக போகிறான் என்கிறதான ஒரு செய்தி வருகிறதான போது அவர் சூறை சடியிலே கீழே படுத்துக்கொண்டு ஆண்டவர் நோக்கி சொல்லுகிறதை பாருங்கள். ஆண்டவரே, போதும், இந்த உலகத்தில் நான் பட்டதான கஷ்டங்கள் போதும், நான் என்னுடைய பிதாக்களை காட்டில் நல்லவன் அல்ல, என்னை சேர்த்து கொள்ளும் என்று சொல்லுகிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் கூட இதே விதமான வார்த்தைகளோடு கடந்து செல்லலாம். ஆண்டவர், என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான பிரச்சனைகள் போதும், என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான போராட்டங்கள் போதும், நான் ஏன் இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டும்? போதும் ஆண்டவரை வாழ்ந்தது, என்னுடைய வாழ்க்கையின் முடிவுக்கு நான் வந்து விடுகிறேன், என்னை சேர்த்து கொள்ளும் ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்கிறதான கண்ணீரின் அனுபவத்தோடு நீங்கள் ஒருவேளை காணப்படலாம். நீங்களும் நான் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளதான தேவன், அவர் உண்மையான தேவன். அவரை போல வேறொரு தேவன் இல்லை, அவருக்கு சமமான தேவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் புரிந்து கொள்ளும் போது இந்த உலகத்தில் நமக்கு எதிராக வருகிறதான சூழ்நிலைகளை நாம் லகுவாக எடுத்துக்கொள்ள முடியும். இந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் எலியா தேவனை தேடினவராக இருக்கிறார். எலியா தேவனை தேடினவராக இருக்கிறார். நீங்களும் நானும் தேவனை தேடும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனை நாம் தேட வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி 55வது அதிகார வசனம் 6 சொல்லுகிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். உலகத்தில் உள்ளதான அநேக ஜனங்கள் தேவனை தேடுகிறது கிடையாது. ஆனால் ஒரு சோககரமான செய்தி என்னவென்று சொன்னால், அநேக கிறிஸ்தவர்கள் கூட இன்றைக்கு தேவனை தேடுகிறது இல்லை. நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறதில் மிகவும் பெருமிதம் கொள்ளுகிறார்கள். ஆனால் ஆண்டவரை ஆராதிக்கிறதிலும் ஆண்டவரை தேடுகிறதிலும் மிகவும் குறைவுள்ளவர்களாக அநேக கிறிஸ்தவர்கள் காணப்படுகிறார்கள். ஆனால் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தேவனை தேடுகிறதான ஒரு அனுபவத்தில் இருக்கிறதா? தேவனை எல்லா நிலைகளிலும் நாம் தேடுகிறவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவரை நாம் தேட வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. சங்கீதக்காரர் அநேக நேரங்களிலே அவர் தேவனை உணர்ந்தவராக தேவனை தேடுகிறதை நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 27:8 சொல்லுகிறது, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே, என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. அருமையான நண்பர்களே, அருமையான சகோதர சகோதரிகளே, தேவனை நாம் தேட வேண்டும். தேவனை தேடுகிறதை நம்முடைய வாழ்க்கையில் முதலும் முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் இவ்வாறாக சொல்லுகிறது 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். யாரை தேட வேண்டும் என்று சொன்னால், நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். ஆனால் அநேக நேரங்களிலே நாம் இந்த உலகத்தை தேடி செல்லுகிறவர்களாக இருக்கிறோம். உலகத்தின் காரியங்களை தேடி செல்லுகிறவர்களாக இருக்கிறோம். உலகத்தின் எல்லா விதமான சூழ்நிலைகளை நாம் தேடி செல்லுகிறவர்களாக இருக்கிறோம். எலியா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையிலே அவரை கொல்லுகிறதற்கு எசபேல் வகை தேடுகிற என்ற செய்தியை கேட்ட மாத்திரத்திலே வேறு ஒரு விதமான ராஜாவையோ அல்லது ஆகாப் ராஜாவையோ நாடி சென்று இந்த சூழ்நிலையிலிருந்து நாம் விடுவிக்கப்படலாம் என்கிறதான ஒரு நோக்கத்தில் அவர் வரவில்லை. மாறாக அவர் ஓடி ஒழித்துக் கொள்ளுகிறார். ஆனால் அந்த நிலையிலும் ஆண்டவரை தேடு, ஆண்டவரே என போதும், ஆண்டவரே இந்த சூழ்நிலைகள் போதும் ஆண்டவர் என்று சொல்லி தேவனை தேடுகிறவராக இருக்கிறார். தேவனை அவர் தேடுகிறதான மாத்திரத்தில் அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று சொன்னால், தேவன் அவருடைய தேவைகளை சந்தித்தவராக இருந்தார். வசனம் 6-8 வரையிலும் நாம் படிக்கிறதான போது, அவன் விழித்து பார்க்கிறதான போது இதோ தழலிலே சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது.
அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அப்பொழுது அவன் எழுந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான் என்று பாருங்கள். பயத்திலும் நடுக்கத்திலும் களைத்து போய் படுத்து தூங்கி கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய தூதன் அவனை தட்டி எழுப்பி அவருடைய தேவைகளை சந்திக்கிறான். உணவை கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். அவரை நாம் தேடும்போது நாம் ஒருபோது வெட்கப்பட்டு போனதில்லை. அவரை நாம் தேடும்போது நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. கர்த்தரை நாம் தேடும்போது அவர் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். கர்த்தரை நாம் தேடும்போது அவர் அவருடைய பிள்ளைகளை கைவிடுகிறது இல்லை. அடுத்தபடியாக தேவனை எலியா தேடினதான போது அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று சொன்னால், கீழே இருக்கிறதான பகுதிகளை நாம் பார்க்கும்போது, அடுத்த வசனங்களை பார்க்கும்போது, வசனம் 9-18 வரையிலும் தேவன் அவரோடு பேசுகிறவராக இருக்கிறார். தேவன் கடந்து வந்து எலியா தீர்க்கதரிசியிடத்தில் பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. தேவன் கடந்து வருகிறார். தேவ தூதன் கடந்து வந்து பேசுகிறவனாக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை தெளிவாக கடந்து வருகிறது. இந்த பகுதியில் தேவன் எப்படி பேசினார்? சத்தமாக பேசினாரா, அல்லது மெதுவாக பேசினாரா, அல்லது வேறு எந்த விதமான செயல்பாடுகள் மூலமாக பேசினாரா என்று கொடுக்கப்படவில்லை. ஆனால் ஒரு காரியம் உண்மை என்னவென்று சொன்னால், தேவன் அவர் பேசினார். இன்றைக்கும் அந்த தேவன் பேசுகிறவராக இருக்கிறார். அவரை நம்பி கடந்து வருகிற நம்முடைய பிள்ளைகளை அவர் ஒருபோதும் வெட்கப்பட செய்கிறவர் அல்ல. அவரை நம்பி கடந்து வருகிற நம்முடைய பிள்ளைகளை, அவருடைய தேவைகளை சந்திக்கிறவர். அவரை நம்பி கடந்து வருகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் ஒரு நோக்கத்தையும் திட்டத்தையும் வைத்திருக்கிறவராக இருக்கிறார். அந்த தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு நாம் எப்படி நம்முடைய தேவனை ஆராதிக்கிறோம்? ஒரு 2 நண்பர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இந்த 2 நண்பர்களும் அவர்கள் தேவனை தேட வேண்டும் என்று சொல்லி ஊராக சுற்றுகிறார்கள். அநேக இடங்களுக்கு கடந்து சென்று தேவனை தேடுகிறார்கள். எங்கேயுமே அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. கடைசியில் ஒரு மலை வழியாக கடந்து செல்லுகிறார்கள். அங்கு ஒரு சில வேடர்கள் அவர்கள் வேட்டையாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து, நாங்கள் கடவுளை தேடுகிறோம், நீங்கள் பார்த்தீர்களா, உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார்கள். அந்த வேடர்கள், அதோ இருக்கிறதான பாறைக்கு கடந்து செல்லுங்கள், அங்கே கடவுள் இருக்கு என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் நடந்து 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 களைத்து போய் அந்த பாறையின் மீது ஏறுகிறார்கள். அங்கே ஒன்றுமே காணவில்லை. அடுத்தும் அவர்கள் நடக்கிறார்கள். அந்த மலையிலே நடந்து நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில மனிதர்கள் தங்களுடைய மந்தைகளை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், நாங்கள் இங்கிருந்து வருகிறோம், கடவுளை தேடி வந்திருக்கிறோம் என்று சொல்லி, உங்களுக்கு கடவுள் எங்கே இருக்கிறார் என்று தெரியுமா என்று சொல்லி. அவர்களும் சொல்லுகிறார்கள், நீங்கள் ஊருக்கு கடந்து செல்லுங்கள், ஊருக்கு போனால் நீங்கள் கண்டு கொள்வீர்கள் என்று சொல்லி. அவர்கள் ஊருக்கு கடந்து வருகிறார்கள். ஒரு சபையிலே செய்தி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த செய்தியிலே இவருடைய காதலை கேட்கிறதான ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், நீங்கள் கர்த்தரை தேடுவீர்கள் ஆகில் அவரை நீங்கள் கண்டு கொள்வீர்கள் என்று சொல்லி. இப்போது அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே இந்த ஆலயத்திற்கு கடந்து சென்று அங்கே அந்த போதகரிடத்தில் கேட்க ஆரம்பிக்கிறார்கள். நாங்கள் கடவுளை தேடிதான் நாங்கள் எல்லா இடங்களிலும் கடந்து சென்று களைத்து போய் இத்தனை நாட்கள் கழிந்து வந்திருக்கிறோம், எங்கு அந்த கடவுளை தேடுகிறது என்று சொல்லி. அந்த போதகர் இந்த 2 நண்பர்களுக்கும் தேவன் யார், எப்படிப்பட்டவர், அவர் என்ன விதமான செயல்களை செய்வார் என்கிறதான காரியங்களை, எப்படி அவரை தேட வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு அனுப்பினார்கள். இந்த மனிதர்களும் தேவனை கண்டு கொண்டு தேவனை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டவர்களாக காணப்படுகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி தேவனை தேடுகிறவர்களாக இருக்கிறோம்? தேவனை முழுமனதோடு கூட தேடுகிறோமா, இல்லை ஏதோ ஒரு கடமைக்காக தேடுகிறோமா? 5 விதமான காரியங்களை பார்த்தோம். எலியா தேவனுடைய வார்த்தைகளை தைரியமாக பேசினார். எலியா தேவனுடைய வார்த்தைகளை முழுமையாக விசுவாசித்தார். எலியா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராக இருக்கிறார். எலியா தான் ஆராதிக்கிறதான தேவன் ஒருவரே தேவன் என்று அந்த உண்மையான காரியங்களை நிரூபித்தவராக இருந்தார். எலியா தன்னுடைய அழிவின் காலத்திலே தேவனை மாத்திரமே தேடினவராக இருந்தார். நீங்களும் நானும் இந்த தேவனை தேடும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் ஒருவரே தேவன், அவரை போல வேறொருவர் இல்லை. அவருக்கு ஒப்பானவர்கள், அவருக்கு நிகரானவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது என்கிறதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்படி புரிந்து கொள்ளுகிறதான போது தேவன் யார் என்று அவருக்குள்ளதாக நீங்களும் நானும் ஜீவிக்கிறவர்களாக இருப்போம். கர்த்தர் இந்த வசனங்கள் மூலமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த தேவனை நீங்கள் ஒருவேளை இதுவரையிலும் கண்டுகொள்ளவில்லை என்று சொன்னால், இந்த தேவனை நீங்கள் நாட வேண்டியது அவசியம்.
தேவனை நீங்கள் தேட வேண்டியது அவசியம். அவரை நாம் நாடி தேடும்போது அவர் ஒருபோதும் அவருடைய பிள்ளைகளை கைவிடுகிறது இல்லை. அவர் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். உங்களை தேடி வந்த தேவனாக இருக்கிறார். அவர் மிகவும் உயர்ந்தவர், உன்னதமானவர், சகலவற்றையும் அவர் உருவாக்கின தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை ஏதாவது ஜெப தேவைகள் காணப்படுகிறது என்று சொன்னால் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறதா இந்த நம்பரில் நீங்கள் அணுகும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபைகள், தேவ இரக்கம், தேவ சமாதானம் உங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.